பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காலையில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? விழித்திருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விழித்திருங்கள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிலே விழித்திருங்கள். ஆண்டவருக்காக விழித்திருங்கள். ஆண்டவருடைய மகிமைக்காக விழித்திருங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக விழித்திருங்கள். பரலோகத்தின் காரியங்களுக்காக விழித்திருங்கள். ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பாயிருங்கள். எல்லா காரியங்களிலும் நீங்கள் விழித்திருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். விழித்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். விழித்திருங்கள். ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக விழித்திருங்கள். சூழ்நிலையெல்லாம் பாராதீர்கள், மனிதர்களை பாராதீர்கள். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். விழித்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் நம்மில் காணப்படுகிறது. ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்பது ஒரு எளிய காரியமாக எனக்கு தோன்றவில்லை. தேவனுடைய கிருபை நமக்கு இருக்குமானால் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு அவர் நமக்கு உதவி புரிவார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தைரியப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? உன் விசுவாசம் பெரிதென்றும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததென்றும் சொல்லக்கூடிய அளவில் உங்கள் விசுவாசம் இருக்கட்டும். கர்த்தருக்காக விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நம்முடைய ஜெபம் அதானே, ஆண்டவருக்காக வாழணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். புருஷராயிருங்கள். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணுமா? புருஷர்களாக இருக்கணுமா? புருஷராக இருங்க. ஆண்டவருக்கு நன்றி. புருஷராக இருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புருஷர்களாக இருப்பது என்பது பலமுள்ளவர்களா, திடமுள்ளவர்களா, உறுதியானவர்களா, ஸ்திரமானவர்களாக இருப்பது தான் புருஷராக இருங்கள். புருஷராக இருங்க. பயப்படுற ஒரு நபராகவோ, அஞ்சுகிற நபராகவோ, சோர்ந்து போகிற ஒரு நபராகவோ இராமல் புருஷராக இருங்கள். திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திடனாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், திடன் கொள், பலன் கொள் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? பயப்படாதே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பார். திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நில்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக, வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய பரிசுத்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சமயத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதர சகோதரிகளே, ஆமென்.